தேதி அதிகாலை 5 மணி அளவுல இளவரசன் இவர் யாருன்னா அவங்களுடைய ஜூனியரா இருக்காங்க, அமுதனுடைய ஜூனியரா இருக்காங்க. சோ இவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த இளவரசன் வந்து ரெண்ட் எடுத்து தான் வந்து அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. சோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எல்லாரும் அந்த வீட்டுல தான் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க வந்து அவங்கள தாக்கி இருக்காங்க. அமுதன் சைட்ல இருக்கிறவங்க வந்து இந்த இளவரசன் வீட்டுல போயிட்டு அவங்கள தாக்கி அவங்களுடைய செல்போன் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க போகும்போது அமுதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போயிருக்காங்க. அண்ட் அமுதனுடைய ஃபேஸ் ஆனது அதுல தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை அடுத்து வந்து இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ஆனது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இளவரசன் சைட்ல இருந்து செட்டிப்பாளையம் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்டும் பண்ணிருக்காங்க. சோ அந்த டைம் அமுதன் தான் சொல்லிட்டு ஐடென்டிஃபையும் பண்ணிருக்காங்க. இதோட இன்சிடென்ட் நடந்ததை அடுத்து அதே நாள் அதிகாலை 8 மணி அளவுல அமுதனும் அவருடைய ஃப்ரெண்டான ஸ்ரீமனும் பைக்ல மலுமிச்சம்பட்டி வழியாக போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கேங்ல இருக்கிறவங்க வந்து அவங்கள வழிமறிச்சு அமுதனை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதாவது அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அவரை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். அவர் தூக்கிட்டு போயிட்டு அவரை வந்து அந்த கேங்ல இருக்கக்கூடியவங்க வந்து தாக்கி இருக்காங்க. அந்த ஒரு கேங் கையில இந்த இரும்பு ராடு, அதுக்கப்புறம் அரிவாளுடைய பின்பகுதி தென்னமட்டைன்னு சொல்லிட்டு இதெல்லாமே வச்சு அவரை தாக்கியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் அடுத்து அமுதனுடைய உடலானது ரொம்பவே மோசமான நிலைக்கு போயிருக்கு. பல காயத்தோட தான் அவர் வந்து இருந்திருக்காரு.